நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தீய ஆவிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளுகின்றன. நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று அசுத்த ஆவிகள், தீய சக்திகள் அலறுவதை பார்க்கிறோம். பல இடங்கள்ல நாமும் கூட போறோங்க. கோவிலுக்கு போறோம், அலுவலகங்களுக்கு போறோம், பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறோம், வாகனத்தில் பயணம் செய்கிறோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். அப்படி நாம் சந்திக்கிற போது நம்முடைய மனநிலை என்ன? நம்முடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நம்மை குறித்து பிறர் எந்த பார்வையோடு பார்க்கிறார்கள்? நாம் ஒரு நல்ல சக்தியா அல்லது தீய சக்தியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் கூட நாம ஒரு தீய சக்தியா இருக்கலாம். பங்குல நாம ஒரு தீய சக்தியா இருக்கலாம். நாம பணி செய்கின்ற அலுவலகத்தில் நாம் ஒரு தீய சக்தியாக இருக்கலாம். அந்த தீய சக்தி என்பது நம்முடைய செயல்பாடுகள் தான். நம்முடைய செயல்பாடுகள் தான். கவனத்தோடு, எச்சரிக்கையோடு நம்முடைய செயல்பாடுகளை நாம் நகர்த்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் இருந்தால் எப்படி அந்த தீய ஆவிகள் கிறிஸ்துவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டனவோ, அதுபோல இந்த உலக மக்களிடையே நாம் வாழ்கிறோம். இந்த உலக மக்களும் கூட நம்மை யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டுகொள்வார்கள். நம்முடைய நடத்தையின் வழியாகத்தான், நம்முடைய செயல்களின் வழியாகத்தான் அதை நாம் வெளிப்படுத்த முடியும். நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் அன்பு உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீ மன்னிப்பவர், நீர் உதவி செய்பவர், நீ உண்மையோடு நீதியோடு நடந்து கொள்பவர் என்று நம்மை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்தவர்கள் என்பதில் அர்த்தம் காண முடியும். இதை சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில நாம செய்துவிட முடியாது. நாம பலவீனமானவர்கள். நம்மால இந்த உலகத்தின் தீய சக்திகளை வீழ்த்திவிட முடியாது. பிறகு எப்படி ஃபாதர் இது சாத்தியமாகும்? தூய ஆவியினுடைய வல்லமையினால் தான். தூய ஆவியை கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் கற்றுத்தருகிற சொற்களையே நாம் பேச வேண்டும். தூய ஆவியானவரே அனைத்தையும் துருவி துருவி ஆராய்கின்றார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவரால் அன்றி வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். நம்முடைய மனம் கிறிஸ்துவின் மனநிலையை ஒத்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றனவாக இருக்க வேண்டும். ஆம், நாமும் கிறிஸ்துவை தாங்கி வாழ்கிற போது, அந்த கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற போது, நம்மை சுற்றி உள்ளவர்கள் கூட சரியாக நம்மை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். நாம் யார்? தூய ஆவியின் வல்லமையை பெற்றவர்களா, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளா என்பதை சரியாக அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஒருவேளை தீய சக்தி நமக்குள் இருந்து செயலாற்றுகிறதென்றால், இயேசுவினுடைய வல்லமையான வார்த்தையின் வழியாக அந்த தீய சக்தியை விரட்டியடிப்போம். வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. நமக்குள் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியேற வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் வெளியேற வேண்டும். நமக்குள் இருக்கின்ற கெட்ட நடத்தைகள் வெளியேற வேண்டும். இந்த பிசாசுகளை ஒழித்து விட்டால்தான் தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவதை நம்மால் உணர முடியும். அத்தகைய வரங்களையும் கொடைகளையும் வேண்டி தூய ஆவியின் வல்லமைக்காக இன்றைய நாளில் இறைஞ்சுவோமாக. ஆமென்.